திருவாரூரில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். திருவாரூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக உள்ளது, எவ்வளவு நேரமாக இந்த மழையினுடைய தொடர்ச்சி உள்ளது? வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை இடைவிடாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக காலை முதல் மாலை 7 மணி வரை மிதமான மழை பெய்து வந்த நிலையில 7 மணி முதல் தற்பொழுது வரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட மருதப்பட்டினம், திருவாரூர் தெற்கு வீதி, அதே போன்று சுற்றுவட்டார பகுதிகளான மாங்குடி, சேந்தமங்கலம், கமலாபுரம், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ஏற்கனவே பெண்கள் புயல் காரணமாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஒரு வார காலமாக மழை நீரை வடிய வைத்து விவசாயிகள் தங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை தொடங்கியுள்ள நிலையில மீண்டும் இன்று காலை முதல் இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அச்சமடைந்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த மழை தொடர்ந்தால் ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் அந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற வேதனையுடன் இருக்கிறார்கள். ஆகவே வேளாண் துறை அதிகாரிகள் மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பயிர்களை காப்பாற்றினால் மட்டுமே அடுத்த கட்ட பணிகளை தொடங்க முடியும். இந்த மழை தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடும் எனவும் விவசாயிகள் அச்சத்துடன் இருக்கிறார்கள். அப்படியா? பல்வேறு பாதிப்புகளை விவசாயிகள் எதிர்கொள்வதை உணர முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.